மிகப்பெரிய ஆளுமைகள் சாதிய தலைவர்களாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஆளுமைகளை முதல் இடத்துல ஐயா முத்துராமலிங்க தேவரும், இரண்டாவது இடத்துல ஐயா இமானுவேல் சேகரன் அவர்களும், மூன்றாவது இடத்துல ஐயா வேலுச்சாமி அவர்களும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த 3 தலைவர்களையுமே நம்ம கொண்டாடணும். இந்த 3 தலைவர்களையுமே 3 சமுதாயம் சேர்ந்து கொண்டாடும் போது நம்மளுடைய ஒற்றுமை உலகுக்கு தெரியும். நம்ம 3 சமுதாயம் ஒன்றுபட்டால் தென் மாவட்டங்களில் அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக இந்த சமுதாயங்கள் உருவாகும், தமிழ் சமுதாயங்கள் உருவாகும். அதை நாம் செய்ய வேண்டும். ஆனால் சில அரசியல் வியாதிகள் இந்த ஒற்றுமை விரும்பாமல் சில இவங்களுக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்தணும், சில செயல்கள் செய்யறதுக்கான சூழல் இருக்கு. ஏன்னா 3 பெரிய சமுதாயம் ஒன்றானால் யாருக்கு அரசியல் வீழ்ச்சியோ அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளை பிரிக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கும். நம்ம எல்லாம் ஒற்றுமையா நிச்சயம் பயணிக்கணும். என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி. மூவேந்தர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் தொடர்புலியாக வந்து இணைஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு நாடார் சங்கத்தோட தலைவர் அண்ணன் முத்து ரமேஷ் நாடார் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. அண்ணே வணக்கம். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. அண்ணன் நேர்ல சந்திச்சு ஒரு நேர்காணல் எடுக்கலாம்னு நம்ம நினைச்சோம். அதுக்கான வாய்ப்பு இல்ல. அண்ணனும் பல நேரத்துல பிஸியா இருக்கீங்க. சரி, அதான் சரி தொடர்பு கொண்டு ஒரு சில கேள்விகளை வந்து மக்கள் பார்வை கொண்டு போகணும் அப்படின்றக்கான அண்ணன் தொடர்பு கொண்டிருக்கேன். கேளுங்க. ஏன்னா மக்கள் மத்தியில பல கேள்விகள் வந்து இருக்குது. சோ அது நம்ம மீடியா தரப்புல இருந்து நீங்க அண்ணன் இந்த கொஸ்டின் எல்லாம் முன்வைங்க அப்படின்ற மாதிரி நம்ம மக்களோட ஒரு பார்வையாக இருந்தது. சரி, அண்ணன்ட்ட தொடர்பு இல்லையா கேட்கலாமே அப்படின்றக்காண்டி தான் தொடர்பு கொண்டேன். சொல்லுங்க. தியாகி இமானுவேல் சேகரன் ஐயாவுக்கு வந்து ஏன் வந்து ஒரு தொகுதியோட கொடுக்கல? ஏன்னா அன்றைய காலகட்டங்கள் வந்து ஐயா காமராஜர் அவர்கள் வந்து ஆட்சியில இருந்தாங்கல்ல, அன்னைக்கு வந்து ஒரு தொகுதியில வந்து, ஏன்னா காங்கிரஸ்காண்டி வந்து ஃபீல்ட்ல வந்து இறங்கி நல்லா வேலை செஞ்சாரு. வெள்ளையனே இயக்கத்துல கலந்துகிட்டவர், ராணுவத்துல பணியாற்றியவர். அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காங்கிரஸ் கட்சியில வந்து பணியாற்றிய அவருக்கு ஒரு தொகுதி கொடுத்திருந்தா அன்னைக்கு இமானுவேல் சேகரன் ஐயா வந்து படுகொலை நடந்ததற்கான வாய்ப்புகள் இருந்திருக்காது அப்படின்றது வந்து தேவேந்திர வேளாண் மக்கள் மத்தியில வந்து ஒரு கேள்வியா இருக்குது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஐயா இமானுவேல் சேகரன் ஐயா வந்து காங்கிரஸ் கட்சியில இணையும் போது அமைச்சர், அப்போது பவர்ஃபுல் அமைச்சரா இருந்த கக்கன் ஐயா விட்டு நெருக்கமா இருந்திருக்காங்க. முதலமைச்சர் காமராஜர் ஐயா முன்னிலையில சேர்ந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு ஆளுமை மிக்க தலைவரா அந்த பகுதியில விளங்கியிருக்காருங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே சமயத்துல பெருந்தலைவர் காமராஜர் வந்து எதற்கு சீட்டு கொடுக்கல அப்படிங்கறத வந்து நீங்க கவனிக்கணும். அதாவது அப்போதைய அருப்புக்கோட்டை தொகுதி இருக்கா, அருப்புக்கோட்டை தொகுதியில முத்துராமலிங்க தேவர் ஐயா தொடர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றுட்டு வராங்க. அப்போ இரட்டை உறுப்பினர் தொகுதியில வந்து இவர் இமானுவேல் சேகரன் ஐயாவுக்கு சீட்டு கொடுக்கறதுக்காக தான் அவர் வந்து கிறிஸ்தவ மதத்திலிருந்து இந்து மதத்துக்கு வராரு, அப்படிதானே? ஆமா. ஆனால் இவர் இமானுவேல் சேகரன் வந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய தலைவர், முதல் தேர்தலில் தோத்துவிடக் கூடாதுங்கிற அடிப்படையில அவர் சீட்டு கொடுக்காம இருந்திருக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, அவர் வந்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து அந்த பகுதி மிகப்பெரிய போராளியாக உருவாகி வரும்போது அந்த தேர்தல் 57 தேர்தலுக்கு அப்புறம் அவர் ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்கணும்னு கூட முதலமைச்சர் காமராஜரையே நினைச்சிருக்கலாம். அதாவது இதை நீங்க 2 விதமா பார்க்கலாம். இவர் நின்றால் தோத்துடுவார் என்ற ஒரு ஐயப்பாடு காரணமாக வளர்ந்து வரும் தலைவர் வந்து நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இதுலயே தோத்துடக்கூடாதுங்கிற எண்ணத்துல கொடுத்துருக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு மிகப்பெரிய ஆளுமையா வளர்ந்து வர தலைவருக்கு ராஜ்யசபா போன்ற பதவிகளை கொடுத்து அதை கௌரவப்படுத்தலாம் என்று அன்றைய முதல்வர் நினைச்சிருக்கலாம். அது அவங்களுக்கு தான் தெரியும். வெளியிருந்து பேசுறவங்களுக்கு, பாக்குறவங்களுக்கு நம்ம எப்படி வேணாலும் கருத்து சொல்லலாம், பார்க்கலாம். ஏன்னா திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த RS ஆறுமுகம் அவர்களுடைய வெற்றிக்காக இமானுவேல் சேகரன் ஐயா மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணிருக்கிறாரு, எல்லாம் செஞ்சிருக்காரு. அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது அவர் உயிரோடு இருந்தால் நிச்சயமாக ஒரு ராஜ்யசபா உறுப்பினராக ஆக்கியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா 62 தேர்தல்ல அவருக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி கொடுத்து அவர் ஒரு அமைச்சராக ஆக்கியிருப்பாங்க அப்படிங்கறத என்னுடைய கருத்து. இதுல வந்து தேவேந்திர குல மக்களும் நாடார்களும் எல்லா சமுதாயமும் நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கக்கூடிய சமுதாயம் தான். ஏதோ ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இல்லாத சில இடங்கள்ல சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்குமே தவிர மற்றபடிக்கு அதாவது இமானுவேல் சேகரன் ஐயாவை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தா அவங்க முதல்ல கட்சியில சேர்த்துக்க மாட்டாரு. காமராஜர் மீறிய கட்சியில சேர்க்க முடியுமா? நான் சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? காமராஜர் ஐயா முதலமைச்சர், அவரை மீறி கட்சியில இவருக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிருந்தா அவங்களை எப்படி கட்சியில முதல்ல சேர்ப்பாங்க? அதை நீங்க யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? கட்சியில சேர்த்திருக்காங்க, பின்னாடி மிகப்பெரிய வாய்ப்புகளுக்காக
சீட் முதல் ரவுண்ட்ல கொடுக்காம இருந்திருக்கலாம் அப்படிங்கறது என்னோட கருத்து. இப்ப இந்த தேசிய தலைவர் அப்படின்ற ஒரு படம் வர்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். படம் வந்து நாங்க கூடிய விரைவில் வந்து எடுத்து நாங்க அதை ரிலீஸ் பண்ண போனோம்னு கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்களாவே அதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது எதை மையப்படுத்தின்னு பாத்தீங்கன்னா 1957 நடந்த அந்த பீஸ் கமிட்டில நடந்த அந்த சிக்கலை தான் வந்து நாங்க படமா எடுத்திருக்கோம். இதுல வந்து தமிழ் சமூகங்கள் வந்து அந்த 3 சமூகங்களுக்கு வந்து நாங்க உண்மையை வெளியே வந்து நாங்க காட்ட போறோம் அப்படின்னு வந்து ஒரு நபர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவரோட கருத்துக்கள் எல்லாமே வந்து இது வந்து மீண்டும் வந்து ஒரு 1957 கூட ஒரு கலவரத்தை தூண்டும் விதமா தான் இருக்குது. இப்ப இதுல யாரு வந்து ஐயா இமானுவேல் சேனாரோட படுகொலைக்கு கொலை குற்றவாளியா அவரு காட்ட போறாரு அப்படின்ட்டு மக்கள் மத்தியில ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. இத பத்தி உங்களோட பார்வை என்ன? அந்த படத்தை பற்றியான உங்களோட கருத்து என்ன? என்னைய பொறுத்தளவுக்கு தேசிய தலைவர் பேர்ல ஐயா முத்துராமலிங்கரை பற்றி திரைப்படம் வர்றதை நம்ம வந்து 100% வரவேற்கிறோம் தமிழ் சமுதாயங்கிற சார்பில். சமீபத்தில் போல பாத்தீங்கன்னா கோயில்பட்டியில காய்கறி மார்க்கெட்ல முத்துராமலிங்க தேவர் ஐயா பேரை அழிச்சிட்டாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு கருணாநிதி ஐயா பேரையோ அல்லது ஒரு ஈவேரா பேரையோ வைத்தால் நிச்சயமாக நம்ம அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம். முத்துராமலிங்க தேவர் ஐயா பேரை தான் வைக்க சொல்லுவோம். இது ஒரு தமிழர்களுடைய ஒற்றுமைக்காக. அதே சமயத்துல தமிழர்களுடைய ஒற்றுமையை கெடுக்கும் விதமாக அந்த தேசிய தலைவர்ங்கிற படத்தினுடைய தயாரிப்பாளர் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் முகநூல் பக்கங்களில் இமானுவேல் ஐயா சேகரன் அவர்களை பற்றியும் பெருந்தலைவர் காமராஜரை பற்றியும் ஐயா வேலுச்சாமியாரை பற்றி தவறாக நிறைய பதிவுகளை போட்டு அவர் வந்து ப்ரொமோட் பண்றாரு. அதாவது எப்படின்னா ஒரு சாதி ரீதியான மோதல்களை உருவாக்குற மாதிரி அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது ஒரு வருத்தமும் வேதனைக்குப்படக்கூடிய ஒரு விஷயம். நாம் எல்லாம் ஒன்றாக அண்ணன் தம்பியாக பழகக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான கருத்துக்கள் தேவையா அப்படிங்கறத பத்தி நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏற்கனவே முத்துராமலிங்க தேவரையை பத்தி ஒரு படம் வந்திருக்கிறது. அந்த படம் பசுமன் தெய்வம் என்ற பெயர்ல வந்து யூடியூப்ல இருக்கு. மிக அழகாக தெளிவாக நேர்த்தியாக எடுக்கப்பட்ட ஒரு படம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர்களும் முத்துராமலிங்க தேவருடைய பெருமைகளை பாறைசாற்றுறவர்கள் இந்த படத்தை எடுத்தால் மிக சிறப்பாக இருக்கும். தமிழர் என்கிற வகையில ஐயா முத்துராமலிங்க தேவருடைய படத்தை நம்ம வரவேற்போம். அதே சமயத்துல தவறான தகவல்கள், பொய்யான செய்திகள், அடுத்தவர்கள் மனதில் புண்படுற மாதிரி காட்சிகள் வைக்கப்பட்டால் அதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ் சமுதாய ஒற்றுமைக்கு பங்கம் ஏற்படும் வகையில் யார் செயல்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக போராட வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை. குறிப்பாக தேவேந்திர பால வேளாளர்கள் இருக்கட்டும், நாடாளர்கள் இருக்கட்டும், தேவர் சமுதாய மக்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே ஒற்றுமைக்கு பங்கு விளைவிக்கும் அந்த மாதிரி செயல்களை ஊக்கப்படுத்த கூடாதுங்கிறத என்னோட கருத்து. அந்த மாதிரி காட்சிகள் வர்றதுக்கு வந்து நம்ம முதல்லயே சென்சார் போர்ட்ல வந்து நம்ம லெட்டர் கொடுத்து இந்த மாதிரி காட்சிகள் வரக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கணும். மேற்கொண்டு முதல்வர்கிட்டயோ கோர்ட்லயோ நம்ம அதுக்கான மனுக்களை கொடுத்து நம்ம சைடு உள்ள நியாயத்தை சொல்லி அந்த மாதிரி காட்சிகள் வராமல் தடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நம்மளுடைய கடமைனா நம்ம இந்த 3 சமுதாயமே இது கடமை தான். அதனால 3 சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இதுக்கு முயற்சி செய்யுங்கிறது என்னுடைய கருத்து. இப்ப இந்த வேங்கவேல் பிரச்சனை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 800 நாட்களுக்கு மேல வந்து பல ஆய்வுகளுக்கு அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு குற்ற அறிக்கை வந்து விட்டுருக்காங்க. அதுல குறிப்பாக இந்த எஸ்சி அட்டவணையில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 இளைஞர் தான் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டன்ற மாதிரி ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது உண்மையாக இருக்குமா? இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்ல, இதுல என்னோட கருத்து என்னன்னா, இதுல உண்மையான குற்றவாளி யார் என்பது அரசு வந்து கண்டிக்கிறதுக்கு தவறிட்டாங்க. திடீரென்று 3 குற்றவாளிகள் மீது குற்றச்சாட்டு, அதாவது குற்றச்சாட்டு சொன்னவர்கள் மீதே குற்றச்சாட்டு பதிவு பெற்றிருக்கிறது. இதில் உண்மைத்தன்மை என்ன என்பதை ஆராய்வதற்கு சிபிஐ விசாரணை தேவை. உண்மையான குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும். இது போன்ற காரியங்களை யாரும் ஊக்கப்படுத்தக்கூடாது. அது எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் செய்திருந்தாலும் அவர்கள் வந்து தண்டிக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி செயலை வந்து நம்ம இப்போ இந்த காலகட்டத்தில் இது ஏத்துக்கவே முடியாது. யாரு செஞ்சாலும் சரி. அரசு வந்து சிபிசிஐடி விசாரணை வந்து அது சரியில்லை அப்படின்னு சொல்ல வரீங்க? ஆமா, அதாவது அரசு திடீர்னு தன்னுடைய இயலாமையால் சில நெருக்கடி காரணமாக இந்த மாதிரி செஞ்சிருச்சா இல்ல உண்மையான குற்றவாளிகள் இவர்களா என்பது சந்தேகத்துக்குரியது. அதே சமயத்துல இதுக்கு வந்து சிபிஐ விசாரணை வச்சு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணுங்கிறதா என்னுடைய பார்வையாக இருக்கு. இப்ப தியாகி இமானுவேல் சேனார் ஐயாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப 3 கோடி ரூபாயில மணிமண்டபம் சிலை அப்படின்னு வந்து திமுக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க, மு க ஸ்டாலின் அவர்கள். அதே போல இந்த மக்கள் பல ஆண்டுகளா வந்து ஐயாவுக்கு வந்து அரசு விழா வேணும் அப்படின்ற அந்த கோரிக்கையை வந்து தொடர்ந்து வலியுறுத்தி இப்ப இன்னைக்கு தமிழக அரசும் அது வெளியிட்டிருக்காங்க. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஐயா தியாகி இமானுவேல் அவர்களை ஒரு கருப்பண சாமி போல, ஒரு சொல்லமாட சாமி போல, ஒரு எல்லை காத்த ஐயனார் போல நமது தேவேந்திர குல மக்கள் மிகப்பெரிய அளவிலே கொண்டாடி வருகிறார்கள்.
அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருடைய தியாகத்தை போற்றும் வகையில் அவருக்கு வந்து மணிமண்டபம் நிச்சயம் கட்ட வேண்டும். அதுக்கு நாடார் சமுதாயம் சார்பில் 100% நாங்கள் ஆதரவு கொடுக்க தயாராக இருக்கின்றோம். ஒண்ணு, அவர் அப்படி என்ன சாதனை பண்ணிட்டாரு அப்படிங்கிறது நீங்க வந்து புள்ளி விவரமா பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது இல்லாம கிடையாது. இப்ப ஐயா வந்து சமூக நீதி போராளி இமானுவேல் தேவேந்திரன்கிற ஒரு புஸ்தகத்துல பல்வேறு குறிப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ்வேலுங்கிறவர் எழுதின அந்த புஸ்தகத்துல மத்த புஸ்தகம் மாதிரி இல்லாம தேதி வாரியாக அதுல வந்து நிறைய குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 1942 வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் தனது 18 வயதுல கலந்து கொண்டு 3 மாசம் சிறை சென்றார் ஐயா இமானுவேல் சேகரனார் அப்படிங்கிறது அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போன்று 25/8/1941 INA படையில் இமானுவேல் சேகரன் ஐயா சேர்ந்தார் அப்படிங்கறத இந்த புக்ல பதிவு செஞ்சிருக்காங்க. அதே போன்று 6/11/1944 பஞ்சாப் ரெஜிமெண்ட்ல இருந்து INA இந்திய படையில் இருக்கிற ஆதாரம், அவர் வந்து அங்கிருந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிற ஆதாரம் அந்த புஸ்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது வந்து அவர் INA இருந்ததற்கான ஆதாரங்கள், ராணுவ வீரர் இருந்ததுக்கான ஆதாரங்கள். இன்னும் பல்வேறு புத்தகங்கள் அவர் ராணுவ வீரராக இருந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்கிறது. ஆனா அவர் INA இருந்தாரா இல்ல பிரிட்டிஷ் ராணுவத்தில் இருந்தாரா என்றது சில குழப்பங்கள் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு INA இவர் இத்தனாம் தேதி சேர்ந்தாருங்கிற வரைக்கும் ஆய்வு பண்ணி ஒரு புத்தகத்துல பதிவு செய்யும் போது அதுதான் உண்மையாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அதே போன்று 29/12/1946 தேவேந்திரகுல மகாஜன மாநாடு தேக்கம்பட்டி சுந்தரராசு பாலசுந்தரராசு அவர்கள் நடத்திய அந்த மாநாடு மதுரை விக்டோரியா எட்வர்ட் மகால்ல நடைபெற்றது. அந்த விழால வந்து ஐயா அம்பேத்கர் அவர்கள் கலந்திருக்கிறாங்க, பேரையூர் வீரர் வேலுச்சாமியாளர் கலந்திருக்காங்க, வேலுச்சாமியாளருடைய உற்ற தோழர் பெருமாள் பெற்று அவர்கள் கலந்திருக்காங்க. அந்த நிகழ்வுல தான் இமானுவேல் சேகரன் ஐயா இவங்கெல்லாம் சந்திக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு மாநாடு. அதற்கு பிறகு இவர் வந்து பல்வேறு இதுக்காக சமூக நீதிக்காக போராடி இருக்காரு. இவர் வந்து 1953 பாபு ஜெகஜீவன் ராம் அவர்களுடைய ஒடுக்கப்பட்டோர் இயக்கத்தினுடைய முதுகுளத்தூர் வட்டார தலைவராக இவர் பொறுப்பு இருந்திருக்காங்க. அதே மாதிரி 1954 லுத்ரன் கிறிஸ்துவ சபையில செயலாளராக இருந்து பல்வேறு சமூக சேவை செஞ்சிட்டு இருக்காங்க. 1935 வந்து முதலாக பட்டியல் பிரிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற பெருமாள் பீட்டர் ஐயா. இப்படி சமூக நீதிக்காக இவங்க எல்லாம் போராடி இருக்காங்க. சொல்லப்போனா பெருமாள் பீட்டர் ஐயா பத்தி சொல்லணும்னா அவருடைய அந்த பேரையூர்ல 1924 கட்டணங்கள் ஒரு பள்ளிக்கூடமே உருவாக்கி இருக்காங்க எல்லாரும் படிக்கிறதுக்காக. அப்படி எல்லாம் சாதனை செய்திருக்கிறார்கள். அதே போன்று 26/5/1954 அருப்புக்கோட்டையில இரட்டை குவளை எதிர்ப்பு மாநாடு ஐயா இமானுவேல் சேகரன் ஐயா நடத்திருக்காரு. அதே போன்று 14/4/1954 ராமநாதபுரத்துல ஒடுக்கப்பட்டவர் எழுச்சி மாநாடு நடத்திருக்காரு. 2/10/1956 முதுகுளத்தூர் அரசியல் மாநாடு நடத்திருக்காங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய குறிப்புகள் தகவல்கள் புள்ளி விவரத்தோடு இருக்கிறது. இப்போ சில பேர் வந்து நாங்க அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம் சும்மா வாயில சொல்றதை தவிர்த்து இந்த மாதிரி தேதி வாரியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்போதுமே ஒரு வரலாறு விஷயம் அப்படின்னா தேதிகளோட புள்ளி விவரத்துல குறிப்பிடும் போது அது வந்து உண்மையில வரலாறு இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். நம்மளும் விசாரித்த வரையில இந்த எல்லா விஷயங்களும் உண்மை அப்படிங்கிற பட்சத்துல தான் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே போன்று 1954 ஸ்ரீவில்லிபுத்தூர் பொது தேர்தலில் ஐயா RS ஆர்ம வெற்றிக்கு மிகப்பெரிய அளவில் பாடுபட்டு அவரை வெற்றி பெற வைத்தது ஐயா இமானுவேல் சேகரன் என்று வரலாற்று குறிப்புகள் பல இருக்கிறது. இதுதான் இந்த நிகழ்வுக்குரிய முக்கியமான காரணம். இதுல வந்து 57 ஃபார்வர்ட் பிளாக் வேட்பாளரை வந்து தோற்கடித்து காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்றார். அப்படி அதுக்கு உழைத்தார் இமானுவேல் சேகரன் ஐயா அப்படிங்கிற அந்த கோணத்துல பல்வேறு குழப்பமான சூழல்கள் உருவாயிருக்கு. அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் அது வந்து பிரச்சனையா உருவாகுறதுதான் வரலாறு. அதுக்கு பிறகுதான் இந்த சமாதான கூட்டம் நடக்கிறது. இதுல இன்னும் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்றால் இவர் அந்த பகுதியில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிறைய போராட்டங்களை முன்னெடுத்தது மட்டும் இல்லாமல் அரசுக்கு தந்தி அனுப்புறது கடிதங்கள் அனுப்புறது இந்த மாதிரி நிறைய செஞ்சிருக்காங்க. அன்றைய முதல்வர் காமராஜர் ஐயாவுக்கு இவர் அனுப்புற தந்தியும் அந்த புஸ்தகத்துல இருக்கு. அதனால எல்லாமே ஆவணங்கள் அடிப்படையில் சொல்லப்படுகிறது. அததான் நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும். அப்படி அந்த அடிப்படையில்
ஒரு மிகப்பெரிய சமூகத்தில் இறைவனாக கடவுளாக பார்க்கக்கூடிய ஒருவருக்கு மணிமண்டபம் கட்டுவதில் எந்த தவறும் இல்லை, நிச்சயம் கட்ட வேண்டும். யார் யாருக்கோ அதாவது தமிழ் மொழி தாய்மொழி இல்லாதவர்கள் எத்தனையோ பேருக்கோ எவ்வளவு மணிமண்டபங்கள் இருக்கின்றது, எத்தனையோ நினைவு சின்னங்கள் எழுப்பப்படுகிறது. அதுக்கெல்லாம் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. நம்மளுடைய நம்ம கூட உள்ள நபர்கள், நம்ம அண்ணன் தம்பியா பழகக்கூடிய நபர்கள் இதை எதிர்ப்பு தெரிவிக்கும் போது, தமிழ் சமுதாய ஒற்றுமை பழக்கப்படுத்தும் போது நமக்கு வருத்தமும் வேதனையும் தெரிகிறது. அதோட விஷயம் சொல்லுங்க. இதுதான், அதாவது ஐயா இம்மானுவேல் சேகரனை பொறுத்தவரைக்கு அவர் ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தின் கடவுளாக போற்றப்படுகிறார். அப்படி இருக்கும்போது 3 கோடி ரூபாய் கிடையாது, 30 கோடி ரூபாய் கூட மணிமண்டபம் கட்டினா தகுன்றதான் என்னுடைய வாதம். இல்ல இப்ப ஐயா இம்மானுவேல் சேகரன் ஐயா சுதந்திர போராட்டத்துல கலந்துக்கல, இவர் ராணுவத்துல இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு இது ஆளுக்கு தகுந்த மாதிரி சில பேர் சில கருத்துக்களை சொல்லுவாங்க. அதாவது உண்மையை யாரும் மறைக்க முடியாது. ஆதார அடிப்படையில இப்ப நம்ம சொன்னது எல்லாம் தேதி வாரியா எதுக்கு சொல்றோம், தேதி வாரியா எதுக்கு அந்த புத்தகத்துல பதிவு செஞ்சிருக்காங்க, இதெல்லாம் உண்மையா இல்லையான்றது நம்ம ஆய்வுக்கு தவறாக இருக்குன்னா ஆய்வுபடுத்த வேண்டியதான். இப்ப சில பேர் நாங்க மெத்த படித்தவர்கள், பிஇ படிச்சிருக்கோம், எல்எல்பி படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் இப்ப சில யூடியூப் சேனல் உட்காந்து பேசுறாங்க. அதாவது எப்படி பேசுறாங்கன்னா 46ல தேர்தல் வந்துச்சா, சுதந்திரம் வந்ததே 47 தான், 46ல எப்படி தேர்தல் வந்திருக்குன்னு சொல்லி பேசுறாங்க. இவங்கள மாதிரி என்ன சொல்றது, அறியாமையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது? 1936ல முதல் தமிழ் இந்தியாவில தேர்தல் நடந்துச்சு, 37ல முத்துராமலிங்க தேவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனாருங்கிற வரலாறு யாருக்கு எப்படி சொல்றது? அவங்க 47க்கு அப்புறம் தான் தேர்தல் நடந்துச்சுங்கிற மனநிலையில இருக்காங்க. அதுவும் யூடியூப் நடத்தக்கூடிய நபர்கள் அதை வெளியிட்டு என்னது சாட்சியம் போட்டு அதை வெளியிடுறாங்கன்னா, அப்போ அவங்களுக்கு நம்ம ஆர்குமெண்ட் பண்ண முடியாது. உண்மையாக நியாயமான விஷயத்தை பேசக்கூடியவர்கள்ட்ட மட்டும்தான் நம்ம ஆர்குமெண்ட் பண்ண முடியும். கண்டிப்பா நம்ம சர்ச்சைக்கான விஷயங்களை பேசி அவங்ககிட்ட நேரத்தை போக்க முடியாது. நம்ம ஊரெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குடிகாரங்கிட்ட போய் நீ விவாதம் பண்ணாத, மனநோயாளிட்ட நீ விவாதம் பண்ணாத. ஏன்னா மனநோயாளி யாரு, குடிகார யாருன்னு விவாதம் பண்ற 2 பேர் யாருங்கிறது தெரியாம போயிருந்து. அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கடந்து போயிடணும். உண்மையை அரசு ஏற்றுக்கிட்டு, அரசு ஒரு விஷயம் உண்மை இல்லாம அவங்க எப்படி மணிமண்டபத்துக்கு முதல்ல ஒத்துக்கிடுவாங்க? மணிமண்டபத்துக்கு எப்படி ஒத்துக்குவாங்க? அதற்கு முன்னாடி ஐயாவுக்கு அதான் கோர்ட்டுமே தலையிட்டு இது தடை விதிக்க முடியாது, இது அரசின் கொள்கை முடியும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ் சமுதாயத்தை ஒற்றுமை புலப்படுத்தும் மாதிரி சில நபர்கள் செய்வது வேதனை அளிக்கிறது. இதுல தேவர் சமுதாய மக்கள் 90% மேல இமானுவேல் சேகருக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டியது உறுதியா இருக்காங்க. ஒரு சில நபர்கள் இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லி சமுதாயத்துக்குள்ள பிளவு ஏற்படுத்துகிறாங்க. அது தேவையில்லாத வேலை. அவங்களும் திருந்தி நம்ம எல்லாம் விரைவில் ஒற்றுமையாக எல்லாரும் ஒருத்தாய் பிள்ளைகள் என்பதை உணர்த்தவையில் செயல்படுவார் என்று நான் நம்புறேன். சரி, இப்ப இந்த ஐஎன்ஏ பத்தி பேசிருந்தீங்க. இப்ப ஐஎன்ஏல பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு பக்கம் என்ன சொல்றேன்னா, முத்துரமேஷ் நாடார் அவர்கள் ஐஎன்ஏல நாடார்களை தான் நாங்க பெரும்பான்மையா இருந்தோம், மறவர்கள் கம்மி தான், மத்த சமூகம் எல்லாம் எல்லா சமூகம் இருந்தா எல்லாருமே கம்மி தான் அப்படின்றாங்க. இப்ப அதே போல மரவ சமூகத்துல பாத்தீங்கன்னா, இல்ல ஐஎன்ஏல பெரும்பான்மையா நாங்க மறவர்களும் கல்லர்களும் தான் இருந்தோம், ஆனா மத்த சமூகம் ஓரளவா தான் இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு வராங்க. ஒவ்வொரு சமூகத்திலயும் ஒவ்வொரு பார்வைகள் இருக்குது. இது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில ஒவ்வொருத்தரும் நாங்க தான் அதிகமா இருந்தோம், இல்ல ஐஎன்ஏல எல்லாருமே இருந்திருக்கலாம், நாங்க மட்டும் தான் கூட இருப்போம் அப்படின்ற இது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா தானே இருக்கு. இல்ல இது எப்படின்னா, ஐஎன்ஏங்கிறது இந்திய தேசிய ராணுவ படைங்கிறது இந்தியாவில முதல்ல உருவாக்கப்படல. முதல்ல உருவாக்குனதும் ஐயா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களும் உருவாக்கல, வேற ஒரு தலைவர் உருவாக்குனதை இவர் இங்க இருந்து வெளியே நம்ம இந்தியாவில தப்பி போய் அந்த இதுக்கு பொறுப்பேற்கிறாரு. பிரதமராக அந்த தலைமை கமாண்டராக அவர் பதவியேற்று பல்வேறு விஷயங்களை செய்யறாங்க. அதாவது ஜப்பான் ஆதரவுல, ஜெர்மனி ஆதரவுல நிறைய செய்யறாங்க. அப்பொழுது தமிழ்நாட்டில் இருந்து கிழக்கு நாடுகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நாடுகளுக்கு மலேசியா, சிங்கப்பூர், பர்மா இந்த போன்ற நாட்களுக்கு பிழைக்க சென்ற நம்மளுடைய முன்னோர்கள் தொழில் ரீதியாக. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களா இருப்போம், சென்னைக்கு வந்திருப்போம், பாம்பேக்கு போயிருப்போம், இன்னைக்கு வெளிநாட்டுகள்ல எவ்வளவோ பேர் இருக்காங்க. அப்போ லப்பர் தோட்ட தொழிலாக பிழைக்க சென்றவர்கள், வட்டி கடைக்கு வேலை செஞ்ச போனவங்க, இந்த மாதிரி பல்வேறு தொழில்களை செய்வதற்காக புலம்பெயர்ந்த தமிழர்கள், அவர்கள் தேசபக்தி காரணமாக நமது நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஐஎன்ஏல சேர்றாங்க. இது வரலாறு.
இந்த வரலாறை யாராலும் எப்போதும் மறுத்து பேச முடியாது. சில நபர்கள் சொல்ற மாதிரி இந்தியாவில இருந்து யாரும் அங்க போய் சேரல. இந்தியாவில இருந்து அங்க போய் அங்க இருந்த மக்கள் தான் ஐஎன்ஏல சேர்ந்தாங்க. சரியா? அப்படி இருக்கும்போது புலம்பெயர்ந்த தமிழர்கள் எந்த ஜாதியினர் அதிகம்ன்றதை நம்ம முதல்ல பார்க்கணும். இப்போ என்ன நான் வந்து எந்த அடிப்படையில சொல்றேன் அப்படின்னா, வள்ளியூர்ல வந்து ஐஎன்ஏ முன்னாள் வீரர்களால் ஒரு மிகப்பெரிய நேதாஜியாக்கு ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு 30 பேர் நபர்கள் பேர் இருக்குன்னா 27 பேர் நாடார்கள் பேர். நான் அப்ப என்ன பாக்குறேன், 30 பேர் இருக்காங்க, அதுல 27 பேர் நாடாரு. அப்ப நாடார்கள் 91% பேர் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய வாதம். இதுக்கான ஆதாரம் இருக்கான்னு 100% ஆதாரம் இருக்கு. நீங்க ஆதாரம் தெரியலன்னா நேரம் வள்ளியூர் பேருந்து நிலையத்துக்கு முன்னாடி ஐயா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிலை இருக்குது. அதுல கல்வெட்டு இருக்குது. கல்வெட்டுல சைடுல வந்து ஐஎன்ஏ வீரர்களுடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை நீங்க எப்ப வேணாலும் போய் காணொலி எடுத்துக்கலாம், பாத்துக்கலாம். அந்த சிலையை 1974 திறந்து வைத்தவர் அன்றைய அமைச்சர் பெருமகனார் தமிழர் தந்தை சீபா ஆதித்யநாத் அவர்கள். சரியா? இதுதான் இது ஒரு ஆதாரமா நான் வந்து சொல்றேன். இதுல வந்து நீங்க யாருமே எதுவும் மாற்ற முடியாது, கல்வெட்டுல இருக்கு. சரியா? இதுதான். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக உதவி செய்வதற்காக, அதாவது ஐஎன்ஏ படை வீரர்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்வதற்காக தமிழ்நாட்டுல வந்து ஒரு குழு இருந்தது. அந்த குழுவுக்கு செயலாளராக இருந்து தமிழ்நாட்டில இருந்து அதிக அளவுல பண வசூல் பண்ணி அனுப்பி வைத்தது அதே தமிழர் தந்தை சீபா ஆதித்யநாத் அவர்கள் தான். அவர் வந்து பாரட்ல வந்து இங்கிலாந்துல படித்தவர். அப்போதே அவருக்கு வந்து நிறைய சுதந்திர போராட்ட தியாகிகளுடன் தொடர்பு இருந்தது. சொல்ல போனா ஐசிஎஸ்சி படிப்பு வந்து அவர் 8வது ரேங்க் எடுத்ததுல அவர் ஐசிஎஸ் ஆகல. ஐசிஎஸ் என்றது இன்றைய கலெக்டர் பதவிக்கு மாதிரி அப்போது ஐசிஎஸ் என்ற பதவி. அதே படிப்பு தான் ஐயா நேதாஜி அவர்களும் படித்தார்கள். சரியா? அந்த அடிப்படையில இவங்களாம் ஒரு படித்தவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில அவர் மேல அவருக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கோம், சுதந்திரத்துக்கு மேல ஏற்பட்டிருக்கோம். இவங்களாம் வசூல் பண்ணி செஞ்சு அனுப்புறாங்க. இதுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சாதியினர்கள் அதிகம், அந்த சாதியினர்கள் அதிகம், அப்படி அதிகம், இப்படி அதிகம் அப்படிங்கிறது கிடையாது. என்னுடைய பார்வையில் நாடார்கள் அதிகமா இருந்திருக்காங்க என்னுடைய கருத்து. அதே சமயத்துல தேவ சமுதாய மக்கள் தான் அதிகம், தேவேந்திர குல மக்கள் தான் அதிகம், நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் தான் அதிகம், கவுண்டர்கள் தான் அதிகம், வன்னியர்கள் தான் அதிகம், முதலியார்கள் தான் அதிகம், பிள்ளைமார்கள் தான் அதிகம், முத்திரையர்கள் தான் அதிகம், பறையர் சமுதாய மக்கள் தான் அதிகம், இப்படி கோளாறுகள் தான் அதிகம். இப்படி எந்த சாதியினர் அதிகமா இருந்தாலும் எனக்கு மகிழ்ச்சி தான். இதுல வந்து நாங்க தான் அதிகம், நீங்க தான் அதிகம் இல்ல. என்னுடைய ஆய்வுப்படி, என்னுடைய கருத்துப்படி நாடார்கள் அதிகமா இருந்திருக்கான்றது என்னுடைய வாதம். அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறதுக்கான இதெல்லாம் பாக்கணும். என்னுடைய பார்வையில் என்ன இருக்கு, வள்ளியூர்ல ஒரு சிலையை பாக்குறேன், அது ஐஎன்ஏ வீரர்கள் வச்சது. அதுல 30 பேர்ல 27 பேர் நாடாரு. அப்போ நாடார்கள் ஐஎன்ஏல அதிகமா இருந்திருக்கேன் நான் வந்து உறுதிப்பட தெரிவிக்கிறேன். அதுக்கு ஆதாரம் இல்லாம நான் பேசல. இந்த மாதிரி ஏதாவது ஆதாரங்களை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாரா இருக்கேன். எப்போதுமே வாதத்துக்கு மருந்து கிடையாது, வாதத்துக்கு மருந்து உண்டு, பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. பிடிவாதமாக இந்த ஜாதி தான் அந்த ஜாதி தான் அப்படி கிடையாது. எந்த ஜாதியினராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எங்களுக்கு உண்டு. அந்த அடிப்படையில எந்த ஜாதியா இருந்தாலும் மகிழ்ச்சி தான். நம்ம நாட்டின் சுதந்திரத்துக்காக அதிக அளவிலே தமிழர்கள் வந்து போராடினாங்க, கலந்துகிட்டாங்கன்றதுதான். அதாவது ஐஎன்ஏவிலே நேரடியாக தொடர்புல உள்ள சிங்கம்பட்டி ஊரை சேர்ந்த பா சிங்காரமையா அவர்கள் கடலுக்கு அப்பால் என்ற ஒரு புஸ்தகமும், புயலில் ஒரு தோணி என்ற ஒரு புஸ்தகமும் 2 நாவல்களை அவர் வந்து எழுதியிருக்காரு. இந்த 2 நாவல்களுமே ஐஎன்ஏ தொடர்பான நாவல்கள். அதில் வரக்கூடிய பாண்டியன் என்கின்ற கேரக்டர் ஐயா சிங்காரத்துடைய கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் பர்மால இருந்து இங்க வந்துட்டு அவர் தினத்தந்தியில அலுவலகத்துல மதுரையில் இருந்தாரு. அவர் கல்யாணமே பண்ணிக்கிடல. அந்த 2 புஸ்தகமும் கிளாசிக் நாவல்ல இன்னைக்கும் ஒரு டாப் 10ல இருக்கக்கூடிய நாவல்கள். அதுல ஐஎன்ஏ என்ன நடந்தது, யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, என்ன நடந்தது, அந்த இதெல்லாம் நேதாஜி ஐயாவே ஒரு கேரக்டரா வருவாங்க. அப்படியெல்லாம் அதுல வந்து மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நவீன நாவல், வழக்கு சொல், அங்க என்ன நடந்தது, அந்த இடத்துல என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கால ஓட்டத்துடன் பதிவு செய்யப்பட்ட நாவல்கள். அதை நீங்க படிச்சாலே நிறைய விஷயங்கள் ஐஎன்ஏ என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிடலாம். இது வந்து சும்மா உட்காந்து கற்பனை எழுதுனது கிடையாது. கற்பனையும் கலந்து நேரடியாக அவர் சம்பந்தப்பட்டு எழுதியிருக்கிறார். அப்போ நீங்க அந்த நாவலை படிச்சீங்கன்னா நிறைய வரலாம் தெரிஞ்சுக்கலாம்.
அந்த வாய்ப்பூட்டு சட்டம் இருக்குல்ல, ஆமா வாய்ப்பூட்டு சட்டங்கிறது முதல்ல யாருக்குன்னா போட்டோம்? ஏன்னா குறிப்பிட்ட எங்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்க அப்படின்ற ஒரு பின்பம் வந்து இங்க அதாவது மக்கள் மத்தியில இருக்கு. வாய்ப்பூட்டு சட்டம் வந்து 1954, அதாவது 7/11/1936 தி ஹிந்து பத்திரிகையில ஒரு செய்தியாக வந்திருக்கிறது. ஐயா பேராசிரியர் செல்வராஜ் என்பவர் முத்துராமலிங்க தேவருடைய வாழ்க்கையும் வரலாறும் என்ற நக்கீரன் பதிப்பகத்தில் வெளியிட்ட புஸ்தகத்துல அது இருக்கு. அதுல வந்து அந்த ஹிந்து பத்திரிகையுடைய செய்திய வந்து அவங்க ஸ்கேன் பண்ணி பதிவு பண்ணிருக்காங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், குற்ற பரம்பரை சட்டம் என்கின்ற ரேகை சட்டத்தை எதிர்த்து ஐயா வேலுச்சாமியாளர் தலைமையில் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் பேரையூரில் நடைபெற்றது. முத்துராமலிங்க தேவரையே போராடிட்டு இருக்காங்க. முத்துராமலிங்க தேவருடைய நண்பர் என்கிற அடிப்படையில வேலுச்சாமியாளரும் ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு பண்றாங்க. அதுல வந்து ஐயா பெருமாள் பீட்டர் போன்றவர்கள், கமுதி சவுந்தரபாண்டியன் போன்றவர்கள், எல்லா சமுதாய மக்கள், அதாவது குறிப்பா பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், செட்டியார் சமுதாயத்தை எல்லாருமே அரவணைச்சு போடுறாங்க. அதாவது நம்முடைய சகோதர சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அந்த பாதிப்புல இருந்து அவங்களை காப்பாற்றுவங்கிற அடிப்படையில அதை செஞ்சிருக்காங்க. நம்ம அதுக்காக வேலுச்சாமியாளரை எதை முதல் செய்ய என்று சொன்னால் அது தப்பு. அதே சமயத்தில் தன்னுடைய சமுதாயத்துக்கு எந்த பாதிப்பு இல்லை என்றாலும் நமது சகோதர சமுதாயம் பாதிக்க கூடாது என்பதற்காக அனைத்து சமுதாயங்களையும் ஒருங்கிணைத்து, அதாவது குறிப்பா தேவேந்திர குல மக்களையும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய போராட்டம், அதாவது பொதுக்கூட்டம் 7000 பேரை திரட்டி நடத்தினவர், அவருடைய சொந்த செலவில் நடத்தினவர் ஐயா வீரர் வேலுச்சாமியாளர் அவர்கள். அது வெள்ளைக்கார அரசு அதற்கு முன்னாடி ஒரு சாதியினர் அந்த சாதிக்கு மட்டும் போராடிட்டு இருக்கிற காலகட்டத்துல எல்லா சாதியும் ஒருங்கிணைச்சு போராடுறாங்க. இது நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும். நாடார் போராடுறாரு, தேவேந்திர குல மக்கள் போராடுறாங்க, பிள்ளைமார் சமுதாயம் போராடுது, எல்லா சமுதாயம் ஒன்று சேர்ந்தால் மிகப்பெரிய கிளர்ச்சி ஆயிருங்கிற அடிப்படையில வாய்ப்பூட்டு சட்டம் போடப்படுகிறது. வாய்ப்பூட்டு சட்டம் வந்து முத்துராமலிங்க தேவரையாக்கு போடப்படுகிறது, சசிவர்ண தேவரையாக்கு போடப்படுது, ஆதி சிவன் பிள்ளை, அப்புறம் பிள்ளைமார் சமுதாயத்துல ஒரு 4-5 பேர் உண்டு. அதே மாதிரி ஐயா வேலுச்சாமி நாடார், கம்பி சவுந்தரபாண்டியனார், இப்படி வந்து கிட்டத்தட்ட 13 பேருக்கு போடப்பட்டதாக அந்த புத்தகத்திலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது வந்து பேப்பர் செய்தி. 7/11/1936 ஹிந்து இங்கிலீஷ் பத்திரிகையில் வரப்பட்ட செய்தி இது. இதை வந்து யாராலையும் மறுக்க முடியாது. அதே சமயத்துல வாய்ப்பூட்டு சட்டம் பல்வேறு ஊர்களில் பல பேருக்கு போடப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு பெரிய சுதந்திர போராட்ட தியாகி நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர், அவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டதாக வரலாறுகள்லாம் இருக்கு. அதனால ஒருத்தருக்கு மட்டும் போடப்பட்டது என்பது 100% தப்பு. அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட முக்கிய புள்ளிகள், தலைமையேற்று நடத்துற வேலுச்சாமி நாடார், கூட்டத்துல சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்ட ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா, இந்த மாதிரி நபர்களுக்கு தான் போட, ஆதிசிவன் பிள்ளை ஐயா இவங்களுக்கு தான் போட்டிருக்காங்க. அது வந்து அந்த பேப்பர் கட்டிங்ல இருந்து தேவைப்பட்டா உங்களுக்கு நான் எடுத்து அனுப்ப தயாரா இருக்கேன். சரிங்க. இப்ப இறுதியாக அதாவது பாத்தீங்கன்னா எதிர்காலங்கள் இப்ப தொடர்ந்து தென் மாவட்டங்கள் எப்படி இன்னைக்கு மல்லர் மரவர் ஒற்றுமைக்கு அந்த பிரச்சனை இருக்குதோ, அது ஒரு சிக்கல் இருக்குதோ, அதே போல நாடார்களுக்கும் தேவேந்தருக்கும் ஒரு சில சிக்கல் வந்து இருக்கத்தான் செய்யுது. இனி வருங்காலங்கள்ல இந்த 2 சமூகங்களும் இணைந்து தேர்தல்ல வந்து அரசியல்ல ஒன்றுபடுறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? இது சம்பந்தமா உங்க தமிழ்நாடு நாடார் சங்கம் எது முன்னெடுத்திருக்கீங்களா? அதாவது நம்மளுடைய கருத்து என்னன்னா, அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லா சமுதாய மக்களுக்கும் ஏதோ ஒரு இடத்துல எப்படியோ நடந்திருக்கும். அந்த பழைய கசப்பைகள்லாம் மறந்து நாடார், தேவர், தேவேந்திரர் அனைவருமே ஒற்றுமையா செயல்படணுங்கிறது என்னுடைய கருத்து. குறிப்பா சொல்லணும்னா, ஐயா அன்வர் பாலசிங்கம் அவர்கள் எழுதிய முதுகுளத்தூர் கலவரமும் வீரர் வேலுச்சாமியாளர் என்ற புத்தகத்திலே மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் 3 பெரிய ஆளுமைகள் இருந்தார்கள். இவர்கள் ஒன்று சேர்ந்து அரசியல் செய்திருந்தால் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை தமிழ்நாடு கண்டிருக்கும். ஆனால் காலம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. இவர்களுக்குள் சில முரண்பாடுகள் இருந்ததனால மிகப்பெரிய ஆளுமைகள் சாதிய தலைவர்களாக கட்டமைக்கப்பட்டு விட்டார்கள். அந்த ஆளுமைகளை முதல் இடத்தில் ஐயா முத்துராமலிங்க தேவரும், 2ஆவது இடத்துல ஐயா இமானுவேல் சேகரன் அவர்களும், 3ஆவது இடத்துல ஐயா வேலுச்சாமி அவர்களும் இருக்காங்க. அப்படி இருக்கும் போது இந்த 3 தலைவர்களையுமே நம்ம கொண்டாடணும். நான் ஏற்கனவே பேட்டிகள் எல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த 3 தலைவர்களுமே 3 சமுதாயம் சேர்ந்து கொண்டாடும் போது நம்மளுடைய ஒற்றுமை உலகுக்கு தெரியும். நம்ம 3 சமுதாயம் ஒன்றுபட்டால் தென் மாவட்டங்களில் அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக இந்த சமுதாயங்கள் உருவாகும், தமிழ் சமுதாயங்கள் உருவாகும். அதை நாம் செய்ய வேண்டும். ஆனால் சில அரசியல்வாதிகள்
அரசியல் வியாதிகள் இந்த ஒற்றுமை விரும்பாமல் சில இவங்களுக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்த சில செயல்களை செய்யறதுக்கான சூழல் இருக்கு. ஏன்னா 3 பெரிய சமுதாயம் ஒன்றானால் யாருக்கு அரசியல் ரீதியான வீழ்ச்சியோ அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளை பிரிக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கும். நம்ம எல்லாம் ஒற்றுமையா நிச்சயம் பயணிக்கணும். கண்டிப்பாக அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றா சேர்ந்து பயணித்தாதான் வெற்றி காண முடியுங்கிறதா என்னுடைய கருத்து. சரிங்கண்ணா, உங்களோட பொண்ணான நேரங்களை ஒதுக்கி நமக்கு தொடர் மூலியமா தகவல் கொடுத்ததுக்கு நன்றி. நாம அடுத்தடுத்த நிகழ்வுல கண்டிப்பா நான் நேர்ல சந்திச்சு சில விஷயங்கள் இன்னும் பல கேள்விகள் இருக்கு. ஏன்னா இதே கொஞ்சம் நேரங்கள் அதிகம்ன்றனால நம்ம இதை முடிச்சுட்டு இன்னொரு ஒரு நேரில் இதுல நன்றி தம்பி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.